ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டு கிச்சன். இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயும் நார்மலாக இருக்க வேண்டிய ஒரு செடியை பற்றி தான் பேசுகிறோம். வீட்டில் நம்ம கொத்தமல்லி, புதினா இது கட்டாயம் நம்ம இருக்க வேண்டியது ஒன்று. ஸோ அதில் புதினாவை நம்ம எப்படி ஈஸியாக வளர்க்குறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த இதில் பார்க்க போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு 2 டிப்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உள்ளது வீட்டுக்கு வாங்கிட்டு வர புதினா கட்டுலேருந்து எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது நான் என்னோடய வீட்டில் நான் வளர்த்துருக்கிற புதினா. ஸோ இது நான் வீட்டுக்கு இந்த காய்கறி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த புதினா கட்டிலேருந்து உள்ள அந்த இதுலேருந்து தான் நான் இந்த வளர்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளான இது. ஒரு சின்ன நார்மல் பாட் இருந்துச்சுன்னா போதும், அதில் நீங்கள் வளர்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். நீங்கள் புதினா வாங்கிட்டு வர நேரம் அந்த புதினா இலையெல்லாம் எடுத்த பிறகு இந்த மாதிரி அதோட காம்புகள் தனியாக இருக்கும். ஸோ அந்த காம்புகளில் நம்ம செப்பரேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி திக்கான காம்புகளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு வர கட்டில் மெல்லிய காம்பு இருக்கும், கொஞ்சம் நல்ல தடிமனான காம்பு இருக்கும். அந்த தடிமனான காம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி போயிருக்கும். ஸோ அதுதான் முளைக்கும். மற்ற இந்த ரொம்ப மெலுசாக இருக்கிற காம்பு முளைக்க சான்சஸ் இல்லை. ஸோ அதை நம்ம செப்பரேட்டாக வச்சிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன காம்பு முளைக்குங்கிறது தனியாக செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட் எடுத்துங்க, நார்மலான பாட்டு. நான் ஒரு கண்டெய்னர், இது நான் வாட்டர் கேனோட பாதி இது நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நான் இது ஏற்கனவே வேறு செடி வளர்த்துருந்தேன். ஸோ இப்போ இது பண்ணுறேன். ஸோ நல்ல ஹோல்ஸ் இருக்கிறது போல் பார்த்து கீழே மேலே சைட்லலாம் நல்ல வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கிறது போல் பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தால இந்த இதை நம்ம அதில் எப்படி நடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு மண்கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக யூஸ் பண்ணுற மண்கலவைகள் தான் நான் பயன்படுத்துகிறேன். நார்மலாக என்னோடய இதுக்குள்ள 3 இது, அதாவது கோகோபித் ஒரு பங்கு, மண் நார்மலாக தோட்டத்து மண் ஒரு பங்கு, எரு ஒரு பங்கு, இந்த 3 மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த மண்கலவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த காம்புகளை நம்ம இப்படி நடுறது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த காம்புகளில் அடி போர்ஷனை கரெக்டாக எல்லாமே அந்த காஞ்சி போயிருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஈவனாக இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தடிமனான ஒவ்வொரு இதுவையும் நம்ம இந்த இதில் நீங்கள் அப்படியே நட்டு வச்சிங்கன்னா போதும். ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த ஹோலில் ஒவ்வொரு இதையும் நட்டுருங்க. ஸோ இது ரொம்ப சாதாரண ஒரு இதுதாங்க. எல்லார் வீட்லேயும் நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் நம்ம வாரத்தில் ஒரு நாளாவது புதினா வாங்க போகிறோம். அந்த புதினா கட்டிலேருந்து நல்ல தடிமனான கம்புகளை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாச்சுன்னா போதும். உங்களுக்கு தேவையான புதினா அதுக்கப்புறம் நீங்கள் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில் பெரிய ரொம்ப டஃப்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எத்தனை பாட்டு வேணுமோ அத்தனை பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. பாட்டு ரொம்ப உயரமான பாட்டு தேவையில்லை. நார்மலான ஒரு பாட்டு, அதாவது கீரை வளர்க்குறதுக்கெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிப்பட்ட இதில் சின்ன கண்டெய்னர்லேயே நீங்கள் வளர்க்கலாம். இல்லை பாட்டிலில் கூட நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டில், நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் வருதுல்ல, அதில் கட் பண்ணி கூட நீங்கள் புதினா வளர்க்கலாம். ஏன்னா புதினாக்கு வேர் ரொம்ப போகாது. ஸோ அதனால் எதில் வேணாலும் நீங்கள் வளர்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று இது. ஸோ ஃபஸ்ட்டு இதே போல் நீங்கள் எல்லாத்தையும் ஈவனை அதில் நட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியோட சைடில் எல்லாத்துலேயுமே அதை நல்லா அமுக்கி விட்டுடுங்க. அதாவது என்ன அப்படின்னாச்சுன்னா, இறுக்கமாக அந்த மண்ணை நீங்கள் அமுக்கி விட்டுருங்க. ஸோ இப்படி பாருங்கள். இப்போ இதில் இருக்க போல் அந்த விரலை வச்சு அந்த சுற்றி நீங்கள் அதை அமுக்கி விட்டுட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த இதில் அந்த கம்பு அந்த குச்சி உங்களுக்கு காஞ்சி போகாது. ஏன்னா நம்ம நட்டுட்டு அதை சுற்றி அமுக்கி விடலைன்னா ஏர் உள்ளால் போச்சுன்னா அது அழுகி போயிடும், ஈஸியாக அழுகி போயிடும். ஸோ ஒன்ஸ் அதை இது பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக அது கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு வாரத்தில் வளர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த புதினா இதில் என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் வெயில் படுறது போலேயும் இல்லாட்ட ஓரளவுக்கு நிழல் பானாங்கான இடத்துல அந்த இதை நீங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது. எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, ரொம்ப வெயில் படுற இடத்துல வச்சிங்க அப்படின்னாச்சுன்னா அந்த புதினா செடி ஈஸியாக அதோட இலைகள் கருக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த நீங்கள் சின்ன சின்ன குச்சிகளை நட்டு தண்ணி ஊற்றி அதை ஓரளவுக்கு கொஞ்சம் நிழலான இடத்துல வைக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மார்னிங் மட்டும் கொஞ்சம் வெயில் படுறது போல் இருந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி இதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா போதும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தென்னை மரத்தோட நிழல் கிடைக்கும். ஸோ அதுக்கு கீழே வச்சுருக்கேன். எதுக்காக அந்த சின்ன செடிகளெல்லாம் எப்போவுமே நம்ம நார்மலாக அந்த ஃபஸ்ட்டு க்ரோயிங் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நிழல் படுறது போல் இதில் வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வளரும், எதுவும் வேஸ்டேஜ் போகாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு வாரத்துக்கு அப்புறம், ஸோ அந்த நம்ம குச்சிகள் நட்டு வச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது தளிர் விட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி அது ஏற்கனவே நம்ம இருக்கிற அந்த சைட்லேயே ஒவ்வொரு அந்த
பிரான்ச்சஸ் அந்த இது கட்டிங் போல் இருக்கும்ல, ஸோ அந்த இதில் வந்து சின்ன சின்ன தளிர்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதிலேருந்து அதுக்கப்புறம் என்னமோ ஃபாஸ்ட்டாக வந்து செடி வளர ஆரம்பிச்சிடும். இதுக்கு இந்த டைமில் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் உரம் கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் எதுவும்னா நார்மலாக வந்து தண்ணீர் வந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா போதும். ஸோ டெய்லி வந்து ஒரு வேளை வந்து நீங்கள் தண்ணி கொடுக்குற போது பார்த்துங்க, காஞ்சிடக்கூடாது. புதினா செடியை பொறுத்த மட்டும் அதோட மண் வந்து எப்பவும் ஒரு மாய்ஸ்டர் இருந்துகிட்டே இருக்கணும். ஈரமாக இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இதாகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லா கொஞ்சம் வளர்ந்த புதினா. இது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. ஸோ அந்த குச்சிகள்லேருந்து வளர்ந்த புதினா தான். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது எவ்வளோ பச்சை கலரில் நல்லா இதுவாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ இப்போ இது வந்து அறுவடை பண்ணுறதுக்குள்ள ஸ்டேஜ் தான். நம்மளுக்கு இது வந்து எனக்கு ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தேவைக்கு போல் எவ்வளோ வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா இல்லை 3 வாரத்துக்கு ஒருக்கா ஒரு கைப்பிடி இல்லை 1.5 கைப்பிடி அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற என்ன உரங்கள் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் தூவி விட்டிங்கன்னா போதும். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து காய்கறி கழிவுகளை வச்சு நான் தயாரித்து வச்சுருக்கிறேன் அந்த கம்போஸ்ட்டை வந்து நான் இதுக்கு போட்டு விட்றேன். ஸோ அந்த கம்போஸ்ட்டு போட நேரமாக வந்து நல்ல மண் போல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈவனாக வந்து அதை தூவி விட்ருங்க. செடிக்கு மேலே வந்து அது வந்து ரொம்ப இதாகக்கூடாது. அதே போல் அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது வந்து இந்த புதினா செடிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ண நேரம் வந்து மக்கில் கோரி ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி வந்து பூவாளியில் ஊற்றுனீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப நல்லது. இது வந்து என்ன ஒரு நான் முறை சொன்னேன்ல, இது எங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்த புதினா. இது ஆல்மோஸ்ட் வந்து வளர்ந்து அதோட இது முடிஞ்சிச்சு, அதாவது அது பலன் கொடுக்குற ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த நேரம் இப்படி தான் இருக்கும். இதையும் நம்ம தூர போட்டுறக்கூடாது. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இந்த பாட்டிலேருந்து எடுத்து இன்னும் ஒரு 2-3 பாட்டில் வந்து நீங்கள் அதை பிரித்து வச்சிட்டிங்கன்னா புதுசாக வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து மறுபடியும் ஹெல்த்தியாக வளர்ந்து உங்களுக்கு வந்து நார்மலாக நம்ம நார்மல் இந்த பாட்டில் எப்படி இருக்கோ இதே அளவுக்கு வந்து அது வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு வந்து என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் இந்த வீடியோ போக வேறு இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்ததுனால கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ரொம்ப நன்றி.